நாங்கள் இது பாருங்க. ஸோ அண்ணாச்சி கடைக்கும் மார்க்கெட்டுக்கும் ஏதாவது பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாங்கணும்னு நினச்ச நிறைய விஷயம் வந்து வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் போது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. அது லாஸ்ட் டைம் வாங்கினது கிழங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ டைம் வரும், எவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் ஆகிறது கிடையாது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. ஸோ எங்களோட வெஜிடபிள் ஷாப்பிங்காக தாம்பரம் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் சென்னை வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருந்து தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் டேமேஜ் இல்லாமல் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா பல்காக வாங்கி ஸ்டாக் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டாக இல்லாமல் இருந்தால் தான் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா லைஃப் வரும். ஸோ பொதுவாக நாங்கள் ஏர்லி மார்னிங் தான் மார்க்கெட் போக ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 ரீசன். ஒன்று வந்து டிராஃபிக், இன்னொன்று பார்க்கிங், இன்னொன்று வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே வாங்கிடலாம். ஆமாண்ணா. நாங்கள் அதே வாங்குறேன். நாங்கள் இது பாருங்க. 1 2 உள்ள போடுங்க. போதும். ஸோ மார்க்கெட்டில் இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டு வேறு பார்த்தீங்கன்னா செம்ம மழை. யூஸ்வலாக மார்க்கெட் போகும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிடுவோம். ஸோ நாங்கள் அப்போ போகிற டைம்லேயுமே லைட்டாக மழை சாரல் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிற டைமில் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஓப்பனில் இருக்காது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு 2-3 ஷாப்ஸ் மட்டும் வெஜிடபிள்ஸ், கீரை எல்லாமே வச்சு ஓப்பனில் இருக்கும். ஸோ அங்கே தான் யூஸ்வலாக வாங்குவோம். அப்புறம் வெளியே வர வர வேறு ஏதாவது திங்ஸ் தேவைப்படுச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அண்ணாச்சி கடைக்கும் மார்க்கெட்டுக்கும் ஏதாவது பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பர்சனலாக இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ மார்க்கெட் போய் வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல வந்து வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். ஏதாவது 1-2 தான் மிஸ் ஆகும். பட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு 1 or 2 hours வந்து அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பல்காகவே வாங்கிட்டு வந்துடுவோம். வீக்லி போகாமல் ஒரு 2 weeks once அந்த மாதிரி போகிற மாதிரி தான் பிளான் பண்ணிப்போம். ஸோ மெனுவுமே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து பல்காக வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாம் போகும்போது இந்த ப்ரௌன் கலர் கவர் இருக்கும், அந்த பருப்பு இதெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதில் தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொஞ்சம் ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த ப்ரௌன் கவர் தான் இருக்குது. அதனால அதில் தான் நான் பேக் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் லாங் லைஃப் வர்றது எல்லாமே வெளியே வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக பழசாயிடும்ல, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அதில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல்க் ஷாப்பிங் பண்ணும்போது வந்து நம்ம வாங்கணும்னு நினச்ச நிறைய விஷயம் வந்து வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் மெயினாக நான் மிஸ் பண்ணிடுவேன். வந்து இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பேன். பட் சம்டைம்ஸ் அது வந்து மற்ற திங்ஸ் கூட மிஸ் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஃபோனில் லிஸ்ட் போட்டு வச்சுப்பேன். ஸோ அப்போ வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறது வந்து அப்படி வாங்கினது கிடைச்சது எல்லாமே டிக் போட்டுட்டு வந்துடுவேன். எனக்கு இந்த டைம் வந்து மஷ்ரூம் கிடைக்கல, டொமேட்டோ கிடைச்சிருச்சு, கார்லிக், ஜிஞ்சர், வாழைப்பூ கிடைக்கல, லெமன் கிடைச்சிருச்சு, கோவா இதெல்லாமே கிடைச்சிருச்சு.
ஸோ நான் அதை அப்படியே டிக் போட்டுகிட்டே வந்துடுவேன். ஸோ இந்த டைம் வந்து எது கிடைக்கல அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஸோ இது வந்து நான் பக்கத்தில் வேறு ஏதாவது ஷாப்ஸ் போகும்போது ஒன்று வாங்கிப்பேன், இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா இதில் அம்மா வந்து வீக்கெண்ட் ஆச்சுன்னா கிழங்கு கறியும் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த கிழங்கு பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். அது லாஸ்ட் டைம் வாங்கினது கிழங்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால இது நாளைக்கு சண்டே வந்து குக் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதோட ரெசிபி நான் சம்டைம்ஸ் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ரொம்ப நாளாக வீட்லேயே ஊறுகாய் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடையில் வாங்க வேண்டாம், வீட்லேயே போடலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒட்டு மாங்காய் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுவுமே இந்த டைம் வந்து மார்க்கெட்டில் கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப மெச்சூர் ஆகலை, ஓரளவுக்கு தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு தான் வரும் இந்த ஒரு இதில் போட்டோம் அப்படின்னா. அதனால போடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நேற்றுக்கு வந்து மழை பெஞ்சிச்சு இல்லை, வெங்காயம் மட்டும் சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகிருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ வெயிலில் வச்சுட்டேன் அப்படின்னா கெட்டு போகாது. அதனால இதை வந்து வெயிலில் கொண்டு போய் வைக்க போகிறேன். அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவும் கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. அதனால இதுவும் கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கெடாமல் இருக்கும். ஸோ காயெல்லாம் எடுத்து வைக்கும்போதே சைமல்டேனியஸாக லஞ்சும் ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர அன்றைக்கி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் ஆர்கனைசிங்னு செம்ம பிஸியாக போகும். ஸோ அதே டைமில் குக் பண்ணிட்டா லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் மீன் குழம்பு. நாங்கள் வழக்கமாக வாங்குகிற அண்ணாக்கு மெசேஜ் போட்டால் போதும், அவர் வீட்லேயே மீன் டெலிவரி பண்ணிடுவார். ஸோ அப்படி வாங்கின மத்தியில் தான் குழம்பு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ரீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டு பிரித்து தனித்தனியாக எடுத்து டேமேஜ் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து தான் எடுத்து வைப்பேன். ஸோ கொத்தமல்லியோட ரூட் கட் பண்ணிவிட்டு மண் அதிகமாக இருந்தால் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் புதினாவும் இலை மட்டும் கிள்ளி தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ அது வந்து வீக் டேயில் குக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதை விட ப்ரௌன் கவரில் ஸ்டோர் பண்ணுறது தான் நல்லா ஒர்க் ஆகும். பட் இந்த டைம் என்கிட்ட ப்ரௌன் கவர் தீர்ந்துட்டதுனால இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ கீரையுமே பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சா ரொம்ப நாள் தாங்காது. ஸோ அதனால் அவர்கிட்ட கவர் பண்ணி கேட்டேன். அவரும் A4 ஷீட் வச்சு பேப்பர் கவர் பண்ணி கொடுத்தாரு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி கவர் பண்ணுறீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் இல்லை பிரிண்டட் பேப்பர் யூஸ் பண்ணாமல் பிளெயின் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ இந்த பூ பார்த்தீங்கன்னா 1/2 kg மார்க்கெட்டில் 30 rupeesக்கு வாங்கினேன். இதே எங்கள் வீட்டுக்கிட்ட பூ வச்சுட்டு கொண்டு வருவாங்கல்ல, அவங்க வந்து ஒரு சின்ன கவர் பேக் தான், அது வந்து 20 rupeesக்கு கொடுப்பாங்க.
ஸோ இந்த பூ மட்டும் எப்போவுமே மார்க்கெட்டில் வாங்குறது ரொம்பவே ப்ராஃபிட்னு எனக்கு தோணும். ஸோ சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ வந்து இது 3 வீக்ஸ் ப்ளஸ்லேயே கண்டிப்பாக வரும், வாடாது. டேமேஜ் ஆனால் கூட 1-2 பூ தான் டேமேஜ் ஆகுமே தவிர மற்றபடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா. இது நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மெனு ரெடி பண்ணிட்டேன். ஸோ எந்த வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ டைம் வரும், எவ்வளோ அதிகமாக இருக்குது, எதை ஃபஸ்ட்டு குக் பண்ணலாம், எதை வந்து வீக் லாஸ்ட்டில் குக் பண்ணலாம் அப்படின்னால நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்க்கான மெனுவுமே என்கிட்ட இருக்குது. இதை வச்சு நான் வந்து நெக்ஸ்ட் 2 வீக்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம், லன்ச் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மெனுவையும் நான் பிளான் பண்ணிடுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் ஆகிறது கிடையாது. ஸோ சாம்பார் பண்ணுற அன்னைக்கெல்லாம் மார்னிங் நைட்டு ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எக்ஸஸாகவும் பண்ண மாட்டோம். அது வந்து நெக்ஸ்ட் டேக்கு வச்சு பழசாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் நான் இந்த மாதிரி மெனு பிளான் பண்ணுறேன். இல்லைனா எந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மெனு பிளான் பண்ணிடுவேன், அந்த மெனுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு என்ன குக் பண்ண முடியுங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த மெனுவை நெக்ஸ்ட் 2 வீக்ஸுக்கு வந்து எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மெனு பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, அவருக்குமே மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடியே இந்த தடவை மாங்காய் வாங்கிட்டு வந்து ஊறுகாய் போடணுன்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு மாங்காவும் கிடச்சிருச்சு. ஸோ அதை வச்சு சிம்பிளாக எங்கள் அம்மா ஸ்டைலில் ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஊற வச்சு பண்ணுற மாங்காய் ஊறுகாயை விட இந்த கல்யாண வீட்டிலலாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாங்காய் ஊறுகாய் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அம்மா பண்ணுற மாங்காய் ஊறுகாயும் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான் வரும். ஸோ இப்போ தான் நான் அதை வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு மாங்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா கலக்கி ஒரு 2 hours வச்சிடணும். ஸோ இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கடுகு போட்டு அது வெடிக்கிற கேப்பில் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்தில் கலக்கி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நான் ஒரு மாங்காய்க்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ கடுகு வெடிச்சதும் இந்த சூடான எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூளை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ இதில் அரை ஸ்பூன் வெந்தயத்தூள், அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 2 to 3 minutes மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ அதில் நம்ம ஊற வச்சுருக்க மாங்காயை அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. இதை வந்து உடனே கிளாஸ் பாட்டிலில் போட்டு மூடி வைக்கக்கூடாது. நல்லா ஆறுன அப்புறம் தான் பாட்டிலில் போட்டு வைக்கணும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெனு பிளானிங்க்கும் வெஜிடபிள் ஆர்கனைசிங்க்கும் டிப்ஸ் வேணும்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.